Recording is on. முருகாசரணம். கந்தர் அலங்காரம் 6. பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினான் மெல்ல மெல்ல உள்ள அரும்பி தனிப்பரமானந்தத்தித்தித்து அவன் அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. இது அலங்காரம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னோட இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்றேன். ஆனா பார்ப்போம். பெரும் பைம்பூன் திணத்தினுள் சிற்றேனல். பெரும் பைம்புணத்தினுள் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு கிராசி நல்ல நல்ல ஒரு ஃபீல்டுல ஒரு சிற்றேனல்னா ஒரு சின்ன திணைப்புணம், ஒரு சின்ன திணை ஃபீல்ட வந்து காக்கின்ற பேதை, குட்டி பொண்ணு. அத வந்து பாதுகாக்கிற, புரொடெக்ட் பண்ற ஒரு குட்டி பொண்ணு. யாரு? நம்ம வள்ளி அவள சொல்றா. கொங்கை விரும்பும். அவளுடைய மார்பகங்களை விரும்பும். குமரனை. மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பி தனி பரமானந்தம். அதாவது அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா, பெருசா நம்ம கிட்ட இருந்து எதுவுமே இல்ல. மெய் அன்பினால் அவனோட இருக்கிற ஒரு தூய்மையான கனெக்ஷன், நமக்கு நேச்சுரலா வரக்கூடிய ஒரு கனெக்ஷன கொஞ்சம் கொஞ்சமா, அது எப்படி சொல்றா, சட்டுன்னு வந்துராதாம். ஒரே நாள்ல ஆஹா நான் உணர்ந்துட்டேன் போறேன் அப்படி கிடையாது. மெல்ல மெல்ல ஃபர்ஸ்ட் வந்து சும்மா வாய்க்கு எல்லாரும் சொல்லுவோம். அம்மா சொல்றா அதனால ஸ்லோவா சொல்லுவோம். அது ஒரு ஸ்டேஜ் வரும். நம்ம சொன்னா காரியம் நடக்கிறது. அதனால சொல்லுவோம். அடுத்த ஸ்டேஜ் நம்ம சொன்னா நன்னா இருக்கு. என்னமோ ஒரு பெட்டர் ஃபீல் ஆகுது. அதனால சொல்லுவோம். அதுக்கப்புறம் சொல்லாம என்னால இருக்க முடியல. என்ன அறியாம சொல்றேன். சோ அது வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மெல்ல மெல்ல உள்ள அரும்பி தனி பரமானந்தம். அத அவர் எப்படி சொல்றார்? அரும்பி பரமானந்தம்னு சொல்ல. பரமானந்தம்னா எக்ஸ்டசி, ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ். அத தனி பரமானந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு தனி என்டிட்டி. அதாவது அதுக்கு ஒரு கம்பேரிசனோ, இந்த மாரி, அந்த மாரி எக்ஸ்டசி அப்படிலாம் சொல்ல முடியல. நான் ஈக்குவேட்டபிள்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாரி ஒரு ஹாப்பினஸ், ஒரு எக்ஸ்டசி, ஒரு அந்த இன்பத்த நம்மளால டிஃபைனே பண்ண முடியாது. அத எதோடயும் ஈக்குவேட்டும் பண்ண முடியாது. அதனால இட் பிகம்ஸ் தனி பரமானந்தம். அதுதான் தனியா. அதுக்குன்னு நான் இன்னொரு டெஃபினிஷனோ, இன்னொரு எக்ஸாம்பிளோ குடுக்க முடியாது அப்படின்றாரு. மெல்ல மெல்ல அரும்பி அப்படி ஒரு இன்பத்த நம்ப அனுபவிக்கிற அந்த சோல் வந்து அத அனுபவிச்சவாளுக்கு தித்தித்தறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து. நம்ம பாக்குற அந்த கரும்போட டேஸ்ட் நமக்கு தெரியும். அது ரொம்ப ஸ்வீட். அதுவும் துவர்த்து. ஒரு மண்ணு மாரி. துவர்ப்புங்கிறது ஒரு மாரி டேஸ்ட்லெஸ்ஸா மண்ணு மாரி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாரி ஆகி, செந்தேனும் புளித்து. தேன் புளிக்கிறதுன்னு தோணுமா? அது கசந்து. அரக்கைத்தது வேணா கசக்கறது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. எல்லாம் ஒரே கசக்கறது. அந்த அளவுக்கு அந்த தனி பரமானந்தத்தோட ஹாப்பினஸ் இஸ் சோ ஹை. அந்த அது வந்து இப்ப இருக்கிற லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, அந்த ஒரு கிக், அந்த ஒரு பிளஷர் வந்து இட்ஸ் சோ ஹை. ஐ கேனாட் ஈக்வேட் இட் டூ எனிதிங். அது எப்படி வரும்னா, மெல்ல 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 நம்ம அதுக்குள்ள வி ஆர் ஸ்லோலி கெட்டிங், அதுக்குள்ள ஒரு ட்ரவுனிங், ஒரு ஃபீலிங் மாரி நம்ம கொண்டு போறோம். அதுதான் இந்த அலங்காரத்தோட இது. இதுல நான் எப்பவுமே யோசிப்பேன். ஏன் முருகர டைரக்ட்டா இப்படி ஒரு அழகான முருகரை, அவருக்கு நல்ல பாதை இருக்கு, அவரே பார்க்க நன்னா இருப்பார், நல்ல புஜம் கொண்டவர், இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லாம, ஏன் எப்ப பாரு வள்ளிய ரெஃபரன்ஸா நெறைய திருப்புகழ்ல நான் பார்த்துட்டே இருப்பேன். நம்ம வந்து இப்படிப்பட்ட வள்ளிய விரும்புற முருகனை, வள்ளிய ரொம்ப பிரதானமா பேசுவோம். நம்ம நெறைய தேவசேனாவ நான் இதுவரைக்கும் பெருசா கேட்டதே கிடையாது. அவ பாவம் எங்கேயோ அங்க எங்கேயுமா ஸ்லைட்டா வந்துட்டு போவா. ட்ரேஸஸோட. ஏன் இந்த ரீசன் அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாமே நமக்கு கூகுள் தான். பட் அதுல வந்து அவ வந்து இந்த நம்ம பார்த்தோம்னா இச்சாசக்தி, கிரியாசக்தின்னு 2 பேரையும் நம்ம பேசுறோம். வள்ளி, தேவசேனாவ. நம்பளால யாரோட நம்மள கனெக்ட் பண்ணிக்க முடியும்? நம்பளால வள்ளியோட தான் கனெக்ட் பண்ண முடியும். சாதாரணமா நம்பள மாரி பொறந்து, நம்பள மாரி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்துட்டே அவளால முருகர அட்டைன் பண்ண முடிஞ்சுது. அப்ப நமக்கு ரிலேட்டபிளா இறங்கி வந்துட்டா எல்லாரும். நமக்கு சொன்னவா, திருப்புகழ் எழுதினவாளும் சரி, நமக்கான என்ன ரெஃபரன்ஸ் குடுத்தவாளும் நமக்கு புரியிற மாரி இருக்கணுங்கிறதுனால வள்ளி கிட்ட வரா. வள்ளி ரொம்ப சிம்பிள். வள்ளி இன்னொன்னு என்ன சொல்றா, எவ்ரி டைம் இந்த மாரி வள்ளிய கோட் பண்ணி, "பெரும் பைம்புனத்தில் சிற்றேனல் காக்கும் பேதையை" அவள கோட் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்றா, "அவ பாரு, அவ சாதாரணமா இருந்தா. ஆனா அவ பண்ண ஒரே ஒரு விஷயம், சதா சர்வ காலமும் முருகன நெனச்சிருந்தா." அப்ப நமக்கு ரிமைண்ட் பண்றார். "உன்னாலயும் முடியும். நீ பண்ண வேண்டியது வள்ளி மாரி பண்ணணும். தேவசேன மாரி நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். நீ அப்படியே போயிட்டு நான் வந்து நியமமா அதெல்லாம் உனக்கு வேண்டாம். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் திங்க் அபௌட் ஹிம்." அந்த ரெஃபரன்ஸ்க்காக
இதெல்லாம் என்னோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே. இதெல்லாம் வந்து எங்கேயும் போய் கோட் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். அந்த ரெஃபரன்ஸ்க்காக அருணகிரிநாதர் என்ன பண்றாரு, நெறைய இடத்துல வள்ளிய கோட் பண்ணி முருகர நமக்கு சொல்றாரு அப்படிங்கிறது என்னோட இன்டர்பிரிட்டேஷன். இதுல இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் அகைன் இது என்னோடது. எதுவும் பெருசா இது கிடையாது. பெரும் எப்பவுமே நம்ம வள்ளி கல்யாணம் நடக்கும்போது கூட ராதிகாம்மா சொன்னா, இது வந்து எங்கேயோ வள்ளிக்கும் முருகருக்கும் கல்யாணம் நடக்கிறது இல்ல. நம்ம முருகர வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவாத்மா வந்து அந்த பரமாத்மாவோட சேர்ற ஒரு ஒரு ஈவென்ட் அது. வி டோன்ட் சீ வள்ளி தனியா, தெய்வானை தனியா. நம்ம சும்மா கெஸ்ட் ரிசப்ஷனுக்கு போயிருக்கோம். அப்படி இல்ல அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வரணும். நம்ம நம்ம வந்து அந்த இடத்துல வி ஆர் கெட்டிங் டுகெதர் அந்த யூனிட்டி கிடைக்கிறது நமக்கு முருகரோட அப்படின்னு சொன்னா. சோ அந்த வள்ளிங்கிறது இவ பேசிக்கலி ஜீவாத்மா அப்படின்னு சொல்றா. பெரும் பைன் புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை. நான் இதை எப்படி இன்டர்பிரட் பண்றேன்னா, இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல தம்ம தூண்டி இத்துணூண்டு ஒரு உடம்ப வச்சுட்டு அதுக்குள்ள ரொம்ப குட்டியா இருக்கிற ஜீவாத்மா. அது என்ன பண்றது, இந்த உடம்ப பேணி காக்கணுமோ, இதுக்காக தான் வந்திருக்கோங்கிற மாரி இது பேணி காத்துட்டு இருக்கு. ஆனா அதோட பர்ப்பஸ் எங்க? கொங்கையை விரும்பும் குமரனை. அத யார் விரும்புறா? அதுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன ஜீவாத்மாவ அது விரும்புறதோ இல்லையோ, அந்த ஜீவாத்மாவ யார் விரும்புறா? பரமாத்மா விரும்புற. நான் உன்னோட சேர ஆசைப்படுறேன். நீ வா என்கிட்ட அப்படிங்கிற எஃபர்ட் நம்மள விட ஜாஸ்தியா யார் எடுக்கிறாருன்னா, அந்த பரமாத்மா எடுக்கிறாராம். நம்மள வந்து கூட்டிக்கிறதுக்கு. சோ அந்த அவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல இத்துணூண்டு நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து நாட் ஈவன் a டஸ்ட். அவ்ளோண்டு ஒரு உடம்பு 2 கை 2 கால நன்னா வச்சுட்டு நம்ம போடுற ஆட்டம் எல்லாம் போட்டுட்டு இதுக்காகவே வாழற மாரி இந்த உடம்ப மெயின்டைன் பண்றதுக்கு 1000 விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜீவாத்மாவை வச்சுட்டு. ஏன்னா இது இல்லன்னா நம்ம யாரும் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் சடலம் படுத்தவா. இதுதான் நம்மள வந்து நம்ம உடம்ப மெயின்டைன் பண்றோம். ஆக்ஷன் பேசுறோம் எல்லாம் பண்றோம். சோ இது என்ன பண்றது? இது அத்தனையும் மெயின்டைன் பண்றது. இத விரும்புறவன் யாரு? பரமாத்மாவாகிய குமரன். மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ளம் அரும்பி அதாவது ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் நம்ம அடிக்கடி சொல்ல ஒரு பியோர் சோல். எதை பத்தியும் யோசிக்காம நம்ம எல்லாருக்குள்ளயும் இதே சோல் தான் இருக்குங்கிற அந்த ஒரு தாட் ஓவர் த நைட் வராதுன்றதையும் அவர் கிளியரா இங்க சொல்லிட்டார். மெல்ல மெல்லதான் வரும். சோ அப்படி வரும்போது அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த மாதிரி ஒரு பிளஷர் அனுபவிச்சவாளுக்கு கரும்பும் துவருது. இது ஒரு ரெஃபரன்ஸ்ல பார்த்தேன். ரொம்ப அழகா சொல்லியிருந்தா. ஏன் கரும்பு தேன்? ஒய் நாட் சம் அதர் எக்ஸாம்பிள்? ஸ்வீட்டா 1000 விஷயம் இருக்கு ஊர்ல உலகத்துல. ஏன் கரும்பும் தேனும்? கரும்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து போய் ஒரு ஃபீல்டுல உழைச்சு நம்ம உருவாக்குற ஒரு ப்ரொடியூஸ் பண்ற ஒரு விஷயம் கரும்புங்கிறது. தேன் அப்படி கிடையாது. நமக்கு நேச்சுரலா கிடைக்கிற விஷயம். சோ இது என்ன சொல்றா, இது வந்து கரும்பு தேன் டைரக்டான கரும்பும் தேனையும் அவர் பேசல. உன்னோட ஆக்ஷன்னால வரக்கூடிய ஒரு கர்மா நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கல அது. இன்னொன்னு தேன். நீ எதுவும் பண்ணல. உன்னோட முன்னோர்கள் ஏதோ பண்ணி பாவம் சேர்த்து வச்சிருக்கால அந்த புண்ணியத்தை நம்ம அனுபவிக்கிறோம். பிளஸ் நம்ம பண்ற பாவ புண்ணியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். அதெல்லாம் நான் இப்படி இருக்கேன், நான் சூப்பரா இருக்கேன், இந்த கர்மானால நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த கர்மாவோட எஃபெக்டும் உனக்கு வேண்டாம். நீயா பண்றதோட கர்மாவோட எஃபெக்டும் வேண்டாம். உன்னோட முன்னோர்கள் பண்ண கர்மாவோட எஃபெக்டும் வேண்டாம். ரெண்டும் சீ அப்படின்னு ஆகி அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீ மட்டும் போதும் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வந்துடுமா நேச்சுரலா. என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வார்த்தை, அந்த குமரனை மனசார முருகா அப்படின்னு டெய்லி நினைக்கிறது ஒண்டிதான் உன் வேலை. நீ பெருசா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த அலங்காரத்துல சொல்லியிருக்க. இதெல்லாமே என்னோட ஓன் இன்டர்பிரேஷன். யாருக்காவது இதை விட இன்னும் பெட்டரான மீனிங் தெரிஞ்சாலோ இல்ல என்ஹான்ஸ்டா உங்களுக்கு ஏதாவது தெரியும்னாலோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். பட் திஸ் இஸ் ஹவு ஐ வுட் ரீட். நாளைக்கு நான் திருப்பி இந்த அலங்காரத்தை யாராவது எடுத்து பாடுறா அப்படின்னா எனக்கு இதுதான் தோணும். நான் பண்ற என்னோட ஆக்ஷன்ஸ்னால வர கர்மாவும் சரி, என்னோட முன்னோர்கள் பண்ண ஆக்ஷன்ஸ்னால என்னோட பித்ருக்கள்னால எனக்கு இருக்கிற கர்மாவும் சரி, எனக்கு ரெண்டும் வேண்டாம், நீ மட்டும் போதுங்கிற அந்த எண்ணம் எனக்கு வரணுங்கிறது தான் இந்த அலங்காரம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அதுதான் என்னோட கிரக்ஸ்ன்னு நான் யோசிப்பேன் இந்த அலங்காரத்துல இருந்து. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். சூப்பர் சூப்பர்.